கொடைக்கானலில் மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதை சரி செய்த போது மின்சாரம் பாய்ந்து மின்வாரிய ஊழியர்கள் 2 காயமடைந்தனர். கல்லுக்குழி செல்லும் சாலையில் உள்ள மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுது காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது. இதனையடுத்து மின்வாரிய பணியாளர்கள் உதயகுமார், கருப்பசாமி ஆகியோர் மின்மாற்றி மீது ஏறி சீரமைப்பு பணியை மேற்கொண்டனர். அப்போது உயரழுத்த மின்கம்பி மீது உரசியதால் மின்சாரம் பாய்ந்து இருவரும் பலத்த காயமடைந்தனர். கொடைக்கானலில் மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதை சரி செய்த போது மின்சாரம் பாய்ந்து மின்வாரிய ஊழியர்கள் 2 காயமடைந்தனர். தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் கழுகு பார்வை காட்சிதான் இது. கடந்த 1ஆம் தேதி முதல் பெய்த மழை காரணமாக கொல்லிமலையில் உள்ள ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதேபோன்று நம்மருவி, மாசிலா அருவி போன்ற அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் செந்நிறத்தில் பாய்ந்தோடுகிறது. இதனையடுத்து அருவிகளில் குளிக்க மாவட்ட வனத்துறை தடை விதித்துள்ளது. அமெரிக்காவில் வாரத்திற்கு 84 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று பேசியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிஇஓவுக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. கிரேப்ட்ரைல் என்ற செயற்கை நுண்ணறிவு நுட்ப நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக இருப்பவர் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தக்ஸ் குப்தா. இவர் தனது நிறுவன ஊழியர்களை தினசரி 14 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தித்து வருகிறார். இந்நிலையில் தனக்கு கொலை மிரட்டல்களும் வருவதாக தக்ஸ் கூறியுள்ளார். வாரத்தில் 6 நாட்களும் சில நேரத்தில் 7வது நாளிலும் வேலை செய்ய வேண்டி இருக்கும் என்றும் அவர் தனது ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தக்ஸ் குப்தாவின் கருத்து வேலைக்கும் குடும்ப வாழ்க்கைக்குமான சமநிலை பாதிக்கப்படும் என்று கண்டனங்களும் வலுத்து வருகின்றன. கனமழை காரணமாக புதுச்சேரிக்கு காய்கறி மற்றும் பூக்களின் வரத்து குறைந்ததால் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ தக்காளி 80 ரூபாய், கேரட் 90 ரூபாய், முள்ளங்கி 60 ரூபாய், வெங்காயம் 70 ரூபாய், சின்ன வெங்காயம் 75 ரூபாய் என விலை உயர்ந்துள்ளது. இதேபோல் கொத்தமல்லி 1 கட்டு 50 முதல் 60 ரூபாய் வரையிலும், புதினா 40 முதல் 50 ரூபாய் வரையிலும் விற்பனையாகின்றன. இதேபோல் 100 கிராம் பன்னீர் ரோஜா 100 ரூபாய், காட்டுமல்லி 60 ரூபாய், ஜாதிமல்லி 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி அருகே 10 அடி நீள பாம்பு மரத்தில் இருந்ததை பார்த்து பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மரத்தில் பாம்பு ஊர்ந்து செல்லும் வீடியோவை பலர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். மரத்தில் இருந்த பாம்பை பார்த்த கிளிகள் அதனை கொத்த முயன்ற காட்சிகள் வீடியோவில் பதிவாகியுள்ளன. பொதுமக்கள் அதிகம் நடமாடும் பகுதியில் பாம்பு இருந்த சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனை முன்பு கரடி ஒன்று உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு காவலர் குடியிருப்பில் சிறுத்தை உலா வந்தது. தற்போது அரசு மருத்துவமனை மற்றும் காவல் நிலையம் முன்பு உலாவிய கரடி வாகனங்களுக்கிடையே நடந்து சென்றது. இந்த கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 ரூபாய் 90 காசுகளாக உயர்ந்ததால் கோழி பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல்லில் தினமும் 5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தற்போது கோழி பண்ணைகளில் கோழி குஞ்சு விடுவது தவிர்க்கப்பட்டுள்ளது. இதனால் முட்டை உற்பத்தி குறைந்து கொள்முதல் விலை உயர்ந்துள்ளது. அதே நேரம் கடும் குளிர் காரணமாக காய்கறிகளில் விலை உயர்ந்து முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளது. இதனால் வரக்கூடிய நாட்களில் முட்டை கொள்முதல் விலை 6 ரூபாய் 50 காசுகள் வரையில் உயர வாய்ப்பு இருப்பதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். குளிர்காலம் தொடங்க இருப்பதால முட்டை ஏற்றுமதி ஆர்டர்ஸ் இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்குதுங்க. அதனால வரும் ஒரு சில நாட்களில் முட்டை விலை இந்த ஆண்டு ஒரு 6 ரூபாய் 50 பைசா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. புயல் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு கோரும் நிவாரணத் தொகையில் மிக குறைவாக தொகையை மத்திய அரசு ஒதுக்கி வரும் நிலையில் கடந்த 8 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு கேட்டது எவ்வளவு, மத்திய அரசு கொடுத்தது எவ்வளவு என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. ஒவ்வொரு புயல் மழை வெள்ள பாதிப்பின் போதும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் மத்திய அரசிடம் நிவாரணத் தொகை கேட்டு கோரிக்கை வைக்கப்படும். ஆனா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தொகையில ஏக வித்தியாசங்கள் இருக்கும். அப்படி கடந்த 8 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு கேட்ட தொகை எவ்வளவு, மத்திய அரசு கொடுத்த தொகை எவ்வளவு அப்படிங்கிற விரிவான விவரத்தை பார்க்கலாம்.
2015 மிகப்பெரிய மழை வெள்ளம் 2015-16 ஏற்பட்ட அந்த மழை வெள்ள பாதிப்புகளுக்காக தமிழ்நாடு அரசு கேட்டது 25,912 கோடி. ஆனால் மத்திய அரசு கொடுத்தது 1,738 கோடி. 2016-17 தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக தமிழ்நாடு அரசு கேட்டது 39,565 கோடி. ஆனால் மத்திய அரசு கொடுத்தது 1,748 கோடி. 2016 மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய வர்தா புயல் பாதிப்புகளுக்காக தமிழ்நாடு அரசு கேட்டது 22,573 கோடி. ஆனால் மத்திய அரசு கொடுத்தது வெறும் 266 கோடி. அதற்கு பிறகாக 2017-18 மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய ஓக்கி புயல், அப்ப அந்த பாதிப்புகளுக்காக தமிழ்நாடு அரசு கேட்டது 9,302 கோடி. ஆனால் மத்திய அரசு கொடுத்தது வெறும் 133 கோடி. அதற்கு பிறகு கஜா புயலுக்கு கேட்கப்பட்ட தொகை 17,899 கோடி, கொடுக்கப்பட்டது 1,146 கோடி. அதற்கு பிறகு நிவர் புயல் பாதிப்புகளுக்காக கேட்கப்பட்ட தொகை என்பது 3,758 கோடி. ஆனால் கொடுக்கப்பட்டது வெறும் 63 கோடி. அதற்கு பிறகாக 2019 புரவி புயல், அதற்கு கேட்கப்பட்ட தொகை 1,514 கோடி, கொடுக்கப்பட்டது 223 கோடி. அதே போல 2021-22 ஏற்பட்ட கனமழை வெள்ள பாதிப்புகளுக்காக கேட்கப்பட்ட தொகை என்பது 8,229 கோடி, கொடுக்கப்பட்டது 352 கோடி. அதே போல கடந்த ஆண்டு 2023 மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக 38,000 கிட்டத்தட்ட கேட்கப்பட்ட தொகை 37,907 கோடி. ஆனா மத்திய அரசு கொடுத்தது 682 கோடி தான். அந்த அடிப்படையில் இப்போ தாக்கி இருக்கக்கூடிய செஞ்சல் புயல் பாதிப்புகளுக்காக முதற்கட்ட நிவாரணமா ஒரு இன்டரிம் ரிலீஃபா கேட்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை 2,000 கோடி ரூபாய். இதில் மத்திய அரசு எவ்வளவு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த 8 ஆண்டுகள்ல நிவாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 2015 தொடங்கி 23 வரைக்கும் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட மொத்த தொகை நிவாரணமா கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1,27,655 கோடி ரூபாய். ஆனால் மத்திய அரசு கொடுத்தது வெறும் 5,884 கோடி ரூபாய். இது சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா வெறும் 6.41% தான். கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட மன்சூர் அலிகானின் மகனை பார்க்க மன்சூர் அலிகான் நீதிமன்றம் வந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கண்ணியப்பன். கண்ணியப்பன், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, சென்னை பெருநகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்க மாநகர காவல் ஆணையர் அருண் தலைமையிலான தனிப்படை போலீசார் பல்வேறு பகுதிகளில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில அண்ணா நகர் காவல் மாவட்டத்திற்குட்பட்ட ஜே நகர் காவல் நிலையத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்த 3 பேரை மீண்டும் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரித்த போது ஓஜி எனப்படுகின்ற உயர் ரக கஞ்சாவை விற்பனை செய்த இந்த இளைஞர்கள் நடிகர் மன்சூர் அலிகான் அவருடைய மகனும் தொடர்பில் இருக்கிறார் என விசாரணையில் தெரிய வந்தது. தற்பொழுது அவர் உட்பட ஒரு 7 பேர், மொத்தம் 10 பேர் இந்த வழக்குகளில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் 3 கட்டமாக. தற்பொழுது அனைவருமே அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல தற்பொழுது மன்சூர் அலிகான் அவரது மகனை பார்ப்பதற்காக மன்சூர் அலிகான் வந்திருக்கிறார். தற்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. அதில் மொத்தம் 7 பேர் இப்ப முதற்கட்டமாக உள்ளே சென்றிருக்கிறார்கள். மேலும் 3 பேர் காத்திருக்கின்றனர். அதில் மண்ணடியைச் சேர்ந்த முகமது 41 வயது, ஜெயமுதீன் 35 வயது மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் என மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கண்ணியப்பன்.